ஸோ ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தா 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 2.6ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் பாருங்களா, வழக்கம் போல் என்ன கொடுத்துறாங்கன்னா ஜெட்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. Z = x + i y அது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரும் இண்டிகேட் பண்ணிட்டாங்க. சச் தட் அப்படின்னா இந்த இமேஜினரி வேல்யூ அவங்க நல்லா பாருங்களா, இது நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டு. ரீசன் இமேஜினரியோட வேல்யூ 0ன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஷோ தட் ஜெட்டோட வேல்யூ இது தான். அப்போ இது யாராக இருப்பாங்க? கண்டிப்பாக ரியலாக தான் இருப்பாங்க. கரெக்டாங்களா? ஸோ இப்போ டேரெக்டாக எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு கிவன் எடுத்து எழுதிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு இமேஜினரி 0ன்னு சொல்லிட்டான். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி இதில் என்ன இருக்கும்? கண்டிப்பாக ரியலும் இமேஜினரியும் சேர்ந்து காம்பினேஷனாக தான் இருக்கும். ஸோ முதல்ல அதை சேர்ந்து காம்பினேஷனாக கண்டுபிடிச்சிடலாம். அதில் இமேஜினரி பார்ட்டை நான் 0ன்னு ஆக்கிட்டேன்னா முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஈக்குவேஷன் 1. ஸோ ஓகே. ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா இமேஜினரி பார்ட்டு. ஸோ ஜெட்டோட வேல்யூ நமக்கு தெரியுமா? எஸ், ஜெட்டோட வேல்யூ x + i அதுவுமே தே ஆர் கிவன். ஸோ அதனால் டேரக்ட்லி வி மூவ் டு சப்ஸ்டியூட். ஓகே, ஜெட்டோட வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தா 2 × x + iy + 1 divided by I × x + iy. ஸோ +1. ஓகேங்களா? ஸோ சப்ஸ்டியூஷன் பண்ணியாச்சு. ஸோ டேரெக்டாக உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள். இந்த 2 உள்ளே மல்டிபிள் பண்ணிடலாம். லைக் எ ரெயின்போ மல்டிபிள். 2x + 2iy + 1 divided by xi + i² y + 1. ஸோ நமக்கு தெரியும் i² வேல்யூ என்னன்னு பார்த்தா -1. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இதில் ரியலாக ரெண்டும் ஒன்றா சேர்த்துடலாமா? 2x + 1 + 2iy divided by, ஸோ இங்கே என்ன வரப்போகுதுன்னு பாருங்கள், xi - y + 1. ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேரும் ரியலுக்கு போயிட்டுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது அதை என்ன பண்ணிடலாம், பிரித்து வச்சிடலாம். ஸோ 2x + 1 + 2iy divided by, ஸோ 1 - yன்னு போட்டுக்கலாமா? ஒன்றும் இல்லை, இது நம்ம அப்படியே ஃப்ரண்ட் பேக்குன்னு மாற்றி எழுதியிருக்கோம். ப்ளஸ் xi. இப்போ பாருங்கள், டினாமினேட்டர் நமக்கு யார் இருக்கக்கூடாது? காம்ப்ளெக்ஸ் நம்பர் i இருக்கக்கூடாது. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா காஞ்சிகேஷன் எடுக்கிறேன். ஸோ 1 - y. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு மிடில் இருக்கக்கூடிய சிம்பிளை மட்டும்தான் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ -xi divided by 1 - y - xi. ஸோ இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஆக்சுவலாக a + b × a - b ஆல்ரெடி பார்த்த ஃபார்முலா தான். ஸோ டேரெக்டாக a² - b² போட்டுடலாம். ஆக்சுவலாக a என்னன்னு பார்த்தா 1 - y, b என்னன்னு பார்த்தா xi. ஸோ சப்ஸ்டியூஷன் பண்ணிடலாங்களா? ஸோ மேலே இருக்கிறது ஜென்ரல் மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ ஓகே, 2x + 1 + 2y இது ஜென்ரலுங்களா? இன்ட்டு அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தா பக்கத்தில் 1 - y - xi. ஓகே, இது இருக்குது. டிவைடட் பை டேரெக்டாக ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். என்ன வரப்போகுது? a² - b². அப்போது 1 - y - xi (2). இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா 1/1 மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ப்ராக்கெட்லேருந்து ரிமூவ் பண்ணாலும் ஓகே, வாட் எவர். ஸோ நார்மலாக மல்டிபிள் பண்ணாலுமே ஓகே. ப்ராக்கெட்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாமா? ஸோ அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். x + 1 + 2iy இன்ட்டு 1 - y xi டிவைடட் பை, இது என்னது? a - b² ஃபார்முலாவா? ஸோ என்ன வரப்போகுதுன்னா a² + b² - 2a × b மைனஸ், இதே பண்ணால் x² ஆகிடும், i² ஆகிடும். i² ஆக்சுவல் வேல்யூ என்னன்னு பார்த்தா -1. ஸோ இப்போ 1/1 மல்டிபிள் பண்ணலாம். ஸோ 2x × 1 2x -2xy. அப்புறம் நெக்ஸ்ட்டு 2x²i. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 1 மூவ் பண்ண போகிறோம். ஸோ 1ஓட எதை பெருக்கினாலும் அதுதான். ஸோ அதனால் அதை பயப்படாமல் அப்படியே டைரெக்டாக போட்டு விட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 2y. ஸோ 1/1 போட்டுடலாம். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தால் அந்த மாதிரி ப்ராக்கெட்டும் போட்டுக்கோங்க. ஸோ நோ இஷ்யூ. இப்போ 2iy. ஸோ 2iy இன்ட்டு 1. ஸோ நெக்ஸ்ட்டு y, நெக்ஸ்ட் இதை பண்ணிடலாம். ஸோ ப்ளஸ், ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2iy². ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக -2xyi². ரீசன் இங்கேயும் ஒரு i இருக்கும், இங்கேயும் ஒரு i இருக்கும். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக 3 எல்லாமே முடிஞ்சிச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு இதை பார்த்துக்கலாம். ஸோ 1² அது ஜென்ரலாக 1 தான் வரப்போகுது. ஸோ ப்ளஸ் y² - 2y -x² i² வேல்யூ என்னன்னு பார்த்தா -1. ஓகேங்களா? ஸோ இதை ரிமூவ் பண்ணி எழுதலாம். 2x - 2xy. ஸோ -2x²i. ஸோ ப்ளஸ் 1 - y xi ப்ளஸ் 2iy -2iy² -2xy. நெக்ஸ்ட் என்ன ஒரு i² வேல்யூ -1. ஓகேங்களா? ஸோ டினாமினேட்டர் என்ன வரப்போகுதுன்னா 1 + y² - 2y மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் x². ஓகேங்களா?
ஸோ ஓகே, இதுக்கப்புறம் ஜென்ரலாக பாருங்கள் வேறு எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அதில் நம்ம ஒன்றா ஆக்கிக்கலாம். ஸோ இது இங்கே பாருங்கள், இது -2xyயா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக ஆக்சுவலாக இது கேன்சல் ஆகிடும். ஸோ வேறு எது இதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்களேன். ஸோ இங்கே என்ன 2x இருக்குது. ஸோ ஓகே, ரிமைனிங் எழுதிக்கலாம். 2x மைனஸ் 2x² i ப்ளஸ் 1 மைனஸ் y மைனஸ் xi ப்ளஸ் 2iy மைனஸ் 2iy². ஓகே, ஸோ டினாமினேட்டரில் ஃபஸ்ட்டு x² எடுத்துக்கலாம். ஸோ x² ப்ளஸ் y² மைனஸ் 2y ப்ளஸ் 1. இப்போ யார் யாரெல்லாம் ரியல், இவர் 1 2 3. ஓகே, 3 ரியல் இருக்கா, முதல்ல அதை எழுதிடலாம். 2x ப்ளஸ் 1 மைனஸ் y. ஸோ இமேஜினரி நம்பர் மிச்சம் இருக்கக்கூடிய 4 இருக்குது நமக்கு, அதை கிராஸ் பண்ணிக்கலாமா? யார் யார் இருக்கான்னு பார்த்தா மைனஸ் 2x², ஆக்சுவலாக ஐயை கூட வெளியே எடுத்துடலாம். ஸோ ஐ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, எங்கே மைனஸ் xi. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2iy மைனஸ் 2iy². ஆர்டர் எழுதிட்டாங்களா? ஸோ இப்போ பாருங்கள், x² ப்ளஸ் y² மைனஸ் 2y ப்ளஸ் 1. ஸோ நமக்கு முதல்ல ஆக்சுவலாக என்ன கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க நல்லா பார்த்தீங்களா? இமேஜினரி ஃபுல்லாகவே எனக்கு 0 அப்படி இருந்தால் மட்டும் தான் என்னால் இதை ப்ரூவ் பண்ண முடியும், கரெக்டுங்களா? ஸோ அப்போ இமேஜினரி யாருன்றது இதில் பார்த்துடலாம். ஸோ இது 4மே இமேஜினரி. என்ன கொடுத்துருந்தாங்க, இமேஜினரி ஆஃப் z. ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா z. ஓகே, 2z ப்ளஸ் 1. ஆக்சுவலாக இதான் கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணால் இமேஜினரி மட்டும் கம்பேர் பண்ணி எடுக்கலாமா? யார் யாரெல்லாம் இதில் இமேஜினரி இருக்குது பண்ணுங்க. இது ஆக்சுவலாக ரியல், இது ஃபுல்லாக இமேஜினரி. அதை பார்ட்டிஷனாக பிரிச்சிடலாமா? 2x ப்ளஸ் 1 மைனஸ் y டிவைடட் பை x² ப்ளஸ் y² மைனஸ் 2yz. ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே ப்ளஸ் ஐ மொத்தமாக வெளியே எடுத்துடுறேன். ஸோ உள்ளே என்ன இருக்குது, மைனஸ் 2x² மைனஸ் x ப்ளஸ் 2y மைனஸ் 2y². ஸோ மொத்தமாக எடுத்துட்டேன். டினாமினேட்டர் நமக்கு காமன் தான், பிரச்சனை கிடையாது. ஸோ இதில் யார் இமேஜினரி மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா, இவர் மட்டும்தான். ஸோ இதை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இமேஜினரி ஈக்குவல் டு 0. அப்போ என்ன வரப்போகுதுன்னா மைனஸ் 2x² மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் 2y² டிவைடட் பை x² ப்ளஸ் y² மைனஸ் 2y ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. டினாமினேட்டரில் இங்கே இருக்கிற மொத்த பேர் அந்த பக்கம் போனால் என்ன ஆகிடும், மல்டிபிள். அப்போ 0 இன்ட்டு எனிதிங் என்ன வேணால் போடலாமே, 0 தான் வரப்போகுது. ஓகே, ஸோ மைனஸ் 2x² மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் 2y². இப்போ எனக்கு மேக்ஸிமம் மைனஸில் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா மொத்தத்தையும் அந்த பக்கம் அனுப்புகிறேன். அப்போ மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகிடுமா? அப்போது 2x² ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 2y². ஏன்னா சார் இது மட்டுமே, ஆமாம், ஒரு சிலது நமக்கு ப்ளஸ்ஸு மைனஸாக தான் மாறும், மைனஸ் கண்டிப்பாக ப்ளஸ்ஸாக தான் வரும். ஆக்சுவலாக இதை தானே நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நல்லா பாருங்கள், 2x² எங்கே இருக்குது ஸ்டார்டிங், 2x² 2y². ஒரு எக்ஸு ஒரு மைனஸ் 2y, கரெக்டாக? ஸோ இதை தான் நம்மளை என்ன பண்ண சொல்லியிருந்தேன், ஆக்சுவலாக ப்ரூவ் பண்ண இடம் மாதிரி, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த சம் முடியுது. ஸோ தேங்க்யூ.